அவர்கள் தமிழ் பண்பாட்டை கைவிடவில்லை, தமிழ் கலாச்சாரத்தை கைவிடவில்லை. அங்கே மாரியம்மன் கோயில் இருக்கும், முருகன் கோயில் இருக்கும், அங்கே வழிபடுகின்ற தமிழை வழிபடுகின்ற நிலை இருக்கும். ஆனால் அவர்களுக்கு தமிழ் தெரியாது. பெரும்பாலும் இவருக்கே இல்லை, பல பேருக்கு தெரியாது தமிழ். அங்கே கோயிலிலே வழிபடுகின்ற பாடல்களை கூட ஆங்கிலத்தில் எழுதி வைத்துக் கொண்டு தமிழ் பாடல்களை அங்கே வழிபாடு நடத்துகிறார்கள். இப்படி காரணம் என்ன என்று சொன்னால், தென்னாப்பிரிக்காவிலேயும் மொரிஷியஸிலேயும் உள்ள தமிழர்கள் 3-4 தலைமுறைகளுக்கு பின்னாலே தாய்மொழியை மறந்து அந்த நாட்டு மொழியோடு இணைந்து விட்டார்கள். மொரிஷியஸிலிருந்து ஆறுமுகம் பரசுராமன் என்ற ஒரு மந்திரியை அமைச்சரே வந்தார். நாங்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்தோம் சென்னையில். ஆனால் அவரால் தமிழில் பேச முடியவில்லை. நான் மேடையில் பேசும்போது சொன்னேன், நீங்கள் தமிழ் அமைச்சர், தமிழர்களுக்கு அமைச்சர், அந்த நாட்டுக்கும் அமைச்சர், தமிழர்களுடைய பிரதிநிதியாக அமைச்சரவையில் இருக்கின்றீர்கள், இப்பொழுதாவது நீங்கள் தமிழ் கற்றுக்கொண்டு பேசக்கூடாதா என்று கேட்டேன். அவர் திரும்பி அவரிடம் சொன்னேன், அடுத்த முறை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழோடு வர வேண்டும் என்று சொன்னேன். அவர் ஒப்புக்கொண்டார். நான் அடுத்த முறை தமிழோடு வருகிறேன் என்று சொன்னார். இவர் தனி ஆளாக வந்திருக்கிறேன், மொரிஷியஸ்காரனாக வந்திருக்கிறேன், நான் தமிழனாக அடுத்த முறை வருகிறேன் என்று சொன்னார். அப்படி காரணம், இங்கெல்லாம் தாய்மொழியை மறந்து விட்டார்கள். தமிழர்கள் தான் இதை செய்கிறார். ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் குடியேறிய தெலுங்கர்கள், தமிழ்நாட்டில் குடியேறிய மற்ற கன்னடர்கள், மராத்தியர்கள், இவர்களெல்லாம் இப்போ இருக்காங்க. ஒரே ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரே ஒரு தெலுங்கர் வீடு தான் இருக்கும். அவங்க எப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியேறியவர்கள் தமிழ்நாட்டிலே அந்த வீட்டிலே பேசுகிற மொழி என்று என்ன என்றால் தெலுங்காக தான் இருக்கும். அவங்க வழி அவர்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய தாய்மொழியை கற்றுக் கொடுக்கிறார்கள். தமிழை என்ன பண்றான்னு சொன்னா, வெளிநாட்டில் போய் தங்கினா அவன் பிள்ளைகளுக்கு தமிழ் பேசுறதில்லை, ஆங்கிலத்திலேயே மக்களில் பேசுறது கௌரவமாக நினைச்சுக்கிட்டு அப்படி பழகிறாங்க. என்னையா, எங்க பையனை எங்க அண்ணன் மகன் வந்து அமெரிக்காவில் இருக்கான் டாக்டரா, அவன் பிள்ளைகளுக்கு வருது இங்கிலீஷை தவிர வேற எந்த மொழியில் பேச தெரியல, தமிழே தெரியல. நான் தமிழோட இங்கிலீஷில் பேச முடியும், என்னுடைய மனைவியால் பேச முடியல, அவனுடைய பாட்டியிலேயே தமிழில் பேச முடியல, பாட்டி அவனோட தமிழ் பேச முடியல, இங்கிலீஷ் தான் தெரியுது. என்ன காரணம்? இந்த தமிழுக்கு உள்ள அழிவை பற்றி வேற ஒன்றும் சொல்ல முடியாது. தமிழை எங்க போனா அவனா மாறிடுறான், எந்த நாட்டுக்கு போறோம்னா அவனா மாறி போடுறான். இங்க உள்ள தமிழ் சவுகார்பேட்டையில் உள்ள மார்வாடிகிட்ட போய் தமிழை பேசணும்னா இல்லை ஹிந்தியில் அவனுக்கு போய் பேசணும். அவெல்லாம் தமிழ் கற்றுக்கு நம்மளோட பேசணும். இவன் அதோட அண்ணா சேட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஹிந்தியிலே பேச ஆரம்பிப்பான். இந்த காரணம் தான் அவன் சவுகார்பேட்டை இருக்கிற மார்வாடி இன்னைக்கு ஹிந்தியில பேசிட்டு இருக்கான். நம்பால் அவன் ஹிந்திக்காரன் மாறணும், அவன்கிட்ட போகணும். இந்த முறை மாறணும். என்னுடைய நோக்கம், என்னுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, தமிழன் எங்கு வாழ்ந்தாலும் தமிழனா இருக்கணும். நம்ம ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே தென்னாப்பிரிக்காவில் தர்பன் என்னுடைய அந்த தலைநகர் தர்பன் தானே, தர்பன் சாமு பிள்ளைன்னு இருக்கிறார், முனுசாமி பிள்ளை. அங்கே இந்த தமிழ்நாட்டில் உள்ள அந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் அவர் கட்டுரை அனுப்பிச்சிருப்பார். தீபாவளி மலர், ஆனந்தவன தீபாவளி மலர், கல்கி தீபாவளி மலர்னா தர்பன் சாமு பிள்ளைன்னு ஒரு கட்டுரை வரும். அந்த காலத்திலே 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே நான் படிச்சிருக்கேன். அவர் இப்போ சாமு பிள்ளை இல்லை. இப்போ எம்ஜி ஒரு நாயுடுன்னு ஒரு வயதான ஒருத்தர் வந்துட்டு இருந்தார், அவர் இறந்தார். எம்ஜி நாயுடு வந்து அவர் வந்துட்டு இருந்தார். அவர் தமிழ் நல்லா பேசுவார். இப்படி 2 இப்படி பக்கீர் நாராயணன் பக்கீர் வந்திருக்காரு. அந்த வழிமுறையில் தமிழை விடாமல், தாய்மொழியை விடாமல் கற்று புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு அவர் ஆகி இன்றைக்கு தமிழில் உரையாட, தமிழில் எழுத, தமிழில் படிக்க ஒரு தமிழர் நமக்கு அங்கிருந்து வந்திருக்கார். ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி அங்க உள்ள தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமிழர்கள் அத்தனை பேரும் நாராயணன் பக்கீராக ஆக வேண்டும். அவர்கள் இன்றைக்கு ஆங்கிலத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தமிழ் தெரியவில்லை. இந்த நிலை மாற வேண்டாமா? ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிஜேபி, நம்முடைய பிஜேபி
மொரீஷியஸுக்கு அனுப்பி அவர் குடும்பத்தோடு போய் அங்கே ஒரு 3 நாளும் தங்கியிருந்து மொரீஷியஸ் மக்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க வகை செய்தார் நம்முடைய டிஜிபி அவர்கள். இவரும் அங்கு போய் அங்குள்ள தமிழரோடு பழகி அவர் தமிழை எளிமையாக படிப்பதற்கும் பேசுவதற்கும் வழிவகைகளை கூறிவிட்டு வந்தார் நம்முடைய மாவட்டம் முத்துப்பிள்ளை அவர்கள். இந்த தென்னாப்பிரிக்காவிலே அடிக்கடி நம்மவர்கள் போகிறார்கள். அங்குள்ள சிலரோடு தமிழ் தெரிந்தவரோடு மட்டும் பழகிவிட்டு பாலாஜின்னு ஒரு டாக்டர் கூட அங்கே போய் சுற்றிட்டு வந்தார். அந்த இருந்தீங்களா, பாலாஜின்னு ஒரு டாக்டர் இப்படி வந்து இங்கே கட்டுரை எழுதுறாங்க. அதனால தான் எனக்கு தெரியும். இப்படி பல பேர் இங்கேருந்து போறாங்க, அங்கே தமிழ் தெரிந்தவரோடு மட்டும் பழகிட்டு இங்கே வந்துடுறாங்க. ஆனால் அங்குள்ள அத்தனை தமிழர்களையும் தமிழர்களாக மாற்ற வேண்டும். அந்த மாற்றுவதற்கான நூல் தான் இந்த நூல். பிரைட் டு பிகின் டு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள தமிழனே தமிழ்னு எழுதலாம். இவர் தமிழ் எழுதுகிறார். THAMIS தமிழ் தமிழ் தான் சொல்லணும். இவன் தமிழ். அதோட என்ன சொல்லப்போனா, அந்த வேலையில் இருந்த அதிகாரிகள் மந்திரிகளுக்கு நடுவில் பேசுற போது தமிழ் நடு அப்படிங்கிறான். தமிழ்நாடு சொல்ல மாட்டேங்கிறான். தமிழ் நடு நடு நாடு அப்படிங்கிறான். தமிழ்நாடு சொல்லியா, நீ தமிழ் தானே, தமிழ்நாடு இங்கிலீஷ்ல தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்ல வேண்டியது தானே. இந்த ராஜாஜி ஒரு புண்ணியம் கட்டிக்கிறார். அண்ணா வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிற போது தமிழ்நாடு எதியடி போடாதீங்க, யூ போடுங்க, தமிழ்நாடுன்னு போடுங்க. அது நல்லதுதான். தமிழ்நாடு அப்படிங்கிறதோட நாடுங்கிறது நல்லா இருக்கு. ராஜாஜி சொன்னா அண்ணா அவரும் தமிழ்நாடுன்னு அப்பவே தமிழ்நாடுன்னு வச்சிருக்கணும். தமிழ்னு வச்சிருக்கணும். வைக்கிற போது நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார்கள், பிரதம மந்திரி இந்திரா காந்தி, நீங்க எங்களுக்கு இந்த இதெல்லாம் வராது, அந்த உச்சரிப்பு வராது, தமிழ்லே போடுங்க. இதெல்லாம் வரலாற்று செய்திகள், பலருக்கு தெரியாது. ஏன் தமிழ்நாடு அண்ணா வச்சார் சொன்னா, இந்திரா காந்தி சொன்னதை கேட்டு தமிழ்னு வச்சார். ராஜாஜி சொன்ன நல்ல செய்தியை அதை ஏற்றுக்கிட்டு நாடுன்னு வச்சார். இந்த அதிகாரிகள் பூரா என்னமோ இங்கிலீஷ்காரங்க போடுறவங்க மாதிரி தமிழ் நாடு அப்படிங்கலாம். இது தமிழருக்கு ஒரு தலையெடுத்து அந்நிய மொழியை உச்சரித்து அந்நிய பேர் வாங்குறது போடுவாங்கதான். எனக்கு தமிழர்கள் எனக்கு தமிழை பேச வராது சொல்றது வெட்கப்படணும் தமிழை. ஆனா அது இல்லை, எனக்கு தமிழ் பேச வராதுன்றத கௌரவமா சொல்லிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல ஆங்கிலேய ஆண்ட போது அது இருந்திருக்கலாம். இப்ப தமிழை தானே ஆடலாம், தமிழ்நாடு தானே நாம தானே ஆண்டு இருக்கோம், தமிழ் ஆட்சி மொழியா கல்வி மொழியாகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இவன் வந்து தமிழை பேச எனக்கு வராதுன்னு நாம் இப்ப இங்க இருக்கிற ஓரளவு மாறிட்டான். வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. வெளிநாட்டுல போய் அங்கேயே தங்கிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அவன் பிள்ளைகள் எல்லாம் தமிழை மறக்க வச்சுட்டு ஆங்கிலத்தையும் பிற மொழியும் கற்றுட்டு இருக்கான். இவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற நம்முடைய சமுதாயம் தமிழை மறந்துட்டு இருக்குது, அவங்க மீண்டும் அவருடைய தமிழ் ஆக்கணும் பாடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்கிருந்து அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் குடியேற தமிழர் இருக்கான்ல, இவன் அங்க போய் நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு அவனுக்கு மொழி பற்றோ இனப்பற்றோ ஒரு பற்று கிடையாது, காசு பற்று தவிர அவன் பிள்ளைகளை தமிழை மறக்க வச்சு ஆங்கிலத்திலே பேச வச்சு இவனும் அதோட ஆங்கிலத்தில் பேசுறது, அது ஆங்கிலத்தில் பேசுறது. இப்படி வந்து அமெரிக்காவில் நீங்க வர பிள்ளைகள் கூட இன்னைக்கு தமிழை மறந்துட்டு இருக்கு. இப்போ போன தலைமுறை, இந்த தலைமுறையில் போன அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் போன தமிழனே தமிழை மறந்துட்ட போது பல தலைமுறைகளுக்கு முன்னாலே போனவர்கள் தமிழை மறக்காம என்ன செய்வார்கள்? அதற்காகத்தான் எப்படி ஒரு தெலுங்கர் தமிழ்நாட்டிலே 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியேறிய தெலுங்கர் வீட்டில் இன்றைக்கும் தெலுங்கு இருக்கிறதோ, எப்படி ஒரு மராட்டியன் தன்னுடைய வீட்டில் மராட்டி பேசுறானோ, அந்த மாதிரி நாம வெளிநாட்டில் குடியேறினாலும் நம்முடைய பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட தமிழே பேச வேண்டும். அப்படி பேசினா தமிழ் வரும். இவருக்கு அந்த சொல்றம் கிடையாது, நாம தமிழுங்கிற எண்ணமே கிடையாது. நாம வந்து ஆங்கிலத்தில் பேசினா கௌரவம் நினைச்சிட்டு ஆங்கிலத்தை இங்க இருக்கிறவனே ஆங்கிலத்தில் பேசுறானே. மாமல்லி மயிலாப்பூர் பார்ப்பன வீட்டில் பாருங்க, அப்பா பிள்ளை பேத்தி எல்லாம் ஒருத்தரோட வந்தா இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க. ஏன்னா கான்வென்ட்ல படிக்கிறது, கான்வென்ட்ல படிக்க வச்சோன்னு நான் பார்க்கிறேன். நம்ம பிள்ளைகளை எல்லாம் தான் இருக்கு. கான்வென்ட்ல போய் படிக்க வச்சுட்டா உடனே இங்கிலீஷ்ல பேசணும்.
டாடி மம்மின்னு கூப்பிட்டாதான் பெருமை மரியாதை. அம்மா அப்பான்னு தாய்மொழியில் அம்மா அப்பான்னு கூப்பிடுறதே அகௌரவம். அந்த அளவுக்கு தமிழை தாழ்ந்து போயிருக்கிறாங்க. அந்த தமிழ் உணர்வு, மொழி உணர்வு, இன உணர்வு இருந்தாலும் தமிழை சேர முடியும். இந்த உணர்வு நான் இதை எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, ஜெர்மனியில் இருக்கிற தமிழன் தமிழே பேசுறான், பிரான்ஸ்ல இருக்கிற தமிழன் எல்லாம் இலங்கை தமிழன், இந்திய தமிழன் இல்லை. ஜெர்மனியில குடியேறி 10-15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் தமிழை பேசுறாங்க, தமிழை படிக்கிறாங்க, தமிழ் எழுதுறாங்க. எப்படி முடியுது? இங்கேருந்து அகதிகளாக போனா ஜெர்மனி ஈழத்திலிருந்து அகதிகளா ஜெர்மனிக்கு போனா மாட்டேன். அங்க போனோன்னு என்ன நடக்குது? ஜெர்மனியில மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகள் கூட இது நடக்குது. போனேன்னு 2 ஆண்டு காலத்துக்கு அவன் அந்த நாட்டு மொழியை கத்துக்கணும். ஜெர்மனியில் ஒருத்தன் அகதியா போனான்னா ஜெர்மன் மொழியை 2 ஆண்டுகளுக்குள்ள கற்றுக் கொடுக்கணும். அந்த 2 ஆண்டுக்கு அவனுக்கு சம்பளம் மாதம் 250 ஒரு ஆளுக்கு 250 மார்க், ஜெர்மனி மார்க். அவன் வீட்டில் ஒரு எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு 250 அவன் தங்கறதுக்கு வீடு இத்தனையும் கொடுத்து ஜெர்மன் மொழியை கற்றுக் கொடுக்குறான். அதோடு மட்டுமல்ல, ஒரு தொழிலையும் கற்றுக் கொடுக்குறான். 2 ஆண்டு கழித்து அவன் அந்த தொழிலுக்கு போய்விட வேண்டும். அவன் அந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிற போது 5 ஆண்டு ஆயிடும். அவன் அவனுக்கு இந்த குடியுரிமை கொடுக்குறான். ஜெர்மன் மக்களுக்கு எவ்வளவு எந்த வசதிகள் உரிமைகள் இருக்கிறோ அத்தனையும் தமிழுக்கு அங்கே கிடைக்குது. அதோடு இன்னும் தீவிரம் செய்கிறான். இலங்கையிலிருந்து அகதிகளாக குடியேறிய தமிழர்களுக்கு ஜெர்மனியிலே ஜெர்மன் அரசாங்கமே தமிழ் பள்ளிக்கூடம் நடத்துது. தமிழை படிக்க சொல்லுது. அங்கே அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நம்ம தமிழர்கள் தமிழாசிரியர்களாக இருந்து தமிழை கற்பிக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஜெர்மனிக்கு போயிருந்த பொழுது அங்கே பள்ளியிலே கற்பிப்பதற்கு தமிழ் நூல்கள் இல்லை என்ற ஒரு குறை இருந்தது. அப்பொழுது நான் சொல்லிவிட்டு வந்தேன், இங்கே ஒரு 10,000 புத்தகம் தமிழ்நாட்டிலிருந்து நான் அனுப்பி வைக்கிறேன், தமிழ்நாட்டு பாடநூல்களை அனுப்பி வைக்கிறேன், உங்கள் பள்ளிகளில் இல்லாமல் அதை மேலும் பரப்புங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதன்படி தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே இங்கே நம்முடைய திமுக ஆட்சி இருந்தது. கல்வி அமைச்சர் பேராசிரியரிடத்தில் சொல்லி தமிழ்நாட்டு பாடநூல்கள் 1ஆவதிலிருந்து 10ஆவது வரையில் உள்ள பாடநூல்கள் ஒவ்வொரு வகுப்புக்கும் 100 புத்தகம் வேண்டும் என்று கேட்டு அவர்கள் கொடுக்க செய்தார்கள். முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்களா, ஏற்கனவே வந்திருக்கிறார்களா என்பது தெரியாது. வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? அவர்கள் பல முறை வந்திருக்கிறார்கள். இந்த முறைதான் நம்முடைய அருமை நண்பர் புரமைதாசன் அவர்கள் என்னோடு அழைத்து வந்து எனக்கு தொடர்பு படுத்தி ஒரு அவர்களுடைய இணைப்பை ஏற்படுத்தினார்கள். இனிமேல் அவர்கள் அடிக்கடி வரும்பொழுது என்னை சந்திக்க வேண்டும், ஐயா அவர்களை இறைக்குறவர்களோடு தொடர்பு கொண்டு பல முறைகளை பல செய்திகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் நம்மை தவிர அணுகுவதற்கும் தொடர்பு ஏற்படும். நமக்கு மலேசியா சிங்கப்பூருக்கு நமக்குள்ள தொடர்பை விட அவர்களோடு நமக்கு இருக்கிற தொடர்பு ரொம்ப குறைவு. எந்த பல பேர் நமக்கு தெரியாது. நீங்க மலேசியா சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க பல பேர் நமக்கு நல்ல அறிமுகம். நாங்கள்லாம் அவர்களெல்லாம் நல்லா தெரியும், நல்ல பழக்கப்படுகிறது. காரணம் அடிக்கடிக்கு வர்றாங்க. இவங்க வந்து அதிகமாக வர்றது கிடையாது. வந்தாலும் நம்மளை போன்ற ஒரு தமிழர்கள் தொடர்பு கொள்ள நமக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தினால் பல தொடர்புகள் ஏற்படுத்தும். எங்களால் ஆன தமிழ் தொண்டை அவங்களுக்கு பயன்படும்படியாக செய்வோம். அவர்களும் நம்மை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஐயா அவர்கள் அருமையான தமிழ் பத்திரிகை பெருஞ்சித்திரனார் பாவலரே பெருஞ்சித்திரனாருடைய மருமகன். அவர் எந்த தொண்டை செய்தாலும் அவர் விட்டலை தொட்டு தொடங்கி அருமையாக செய்திருக்கிறார். நல்ல தமிழ். இன்னைக்கு நாட்டில் நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் தமிழுக்காக, உண்மையான தமிழுக்காக, நல்ல தமிழுக்காக, தூய தமிழுக்காக. அதே மாதிரியா தூய தமிழை தான் எழுதுவார். நானும் தூய தமிழ் தான் எழுதுவேன். வடமொழியை கலக்கிறது எங்களுக்கு வேம்பா இருக்கும். பிறமொழியை கலக்கிறதே கிடையாது. நாங்கள் இந்த காலமாக மரமலையான நானும் ஒரு 40 ஆண்டு பழக்கம். நானும் அவங்க ஒரே இதில் கலைஞர் ஆசிரியர் தமிழ்நாட்டில் கழகக்குழு பல பத்திரிகைகள் நானும் அவங்க முன்னாள் பணியாற்றி இருக்கிறோம். அவர் எழுதின கட்டுரைகள் பூரா தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் உணர்வுக்கும் தீரி போடக்கூடியதாக இருக்கக்கூடிய தமிழ் பகைவர்
குறிக்கோளோடு இருக்கக்கூடிய பொழுதுபோக்குக்கோ அதில் ஏதோ தனக்கு புகழ் வர வேண்டும் என்பதற்காக எழுதுவது அல்ல. எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அவர் அப்படிப்பட்டவர். அவர் அருமையான தனித்தமிழ் சிறந்த அறிஞர். அவர் தன்னுடைய பெயரையே இறைக்குறளாக மாற்றிக் கொண்டிருக்கிற காரணம் அது இயற்பெயர் என்னன்னு எனக்கு தெரியாது. இவர் பேர் வேதாந்தம் மறைமலையை நான் மாற்றிட்டார். என் பேர் பழைய பேர் நடராஜன். நான் சென்றுட்டோன்னு பள்ளிக்கூடத்திலேயே மாற்றிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, 1944-45 ஆண்டு காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ராமையா என்ற பெயர் இருந்தது அன்பழகன் மாற்றிட்டார். நாராயணசாமி என்பவர் நெடுஞ்செழியன் என்று மாற்றிக்கொண்டார். சோமசுந்தரம் என்பவர் மதியழகன் என்று மாற்றிக்கொண்டார். தண்டவாணி என்பவர் திளவழி என்று மாற்றிக்கொண்டார். அந்த காலகட்டத்தில் நான் மன்னார்குடியில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் என்னுடைய பெயரை செங்குட்டுவன் என்று மாற்றிக்கொண்டேன். 45 எங்களுக்கு அந்த தமிழ் இப்போ நீ சொல்ற சில தமிழ் இயக்கக்காரர்கள் சொல்லியிருக்காங்க, திராவிட இயக்கத்துக்கு என்னமோ தமிழுக்கு விரோதி மாதிரி, இவங்க தான் தமிழ் வளர்க்கிற மாதிரி. திராவிட இயக்கம் இந்த நாட்டில் தோன்றி இல்லைன்னா தமிழ் உணர்வே இருக்காது. அதுதான் தமிழுக்காக போராடினது, இந்தி எதிர்த்து போராடினது. தனித்தமிழ் மரபனடிகள் வந்து தனித்தமிழ்னு சொன்னார வழியா ஒரு இயக்கம் காணது தனித்தமிழுக்கு. தனித்தமிழுக்குன்னு போராட்டம் நடத்தி பல பேர் தீக்குளிச்சு செஞ்சிருக்காங்க இந்தி எதிர்த்து தமிழ்நாட்டில். அதெல்லாம் திராவிட இயக்கக்காரன் தன்னுடைய கட்சியினுடைய பேரை தனி திராவிடர் கழகம் தான் வச்சிருது. அதுக்கு முன்னே எந்த கட்சியும் தமிழ் பேரில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் வச்சிருந்தான். திராவிட இயக்கம் தான் தனித்தமிழ பேர் வச்சிருக்கு. கங்கை மன்னால நான் இலக்கிய உலகத்தில் இருக்கிறேன். இலக்கிய புத்திக நடத்தப்பட்டாலும் அவரோட நம்ம தொடர்பு ஏற்படலை. இதுவரை ஏற்பட்டுருக்கிறேன். மரபு கவிதை தானே நான் மரபு கவிதைக்காக தான் வாழ்ந்து இருக்கிறேன். என்னுடைய கதை கொண்டுங்கிற பத்திரிகை பாவேந்திர வழி வந்த மரபு கவிதைக்காகவே புதுக்கவிதை என்ற ஒரு புத்தீசர் போல இந்த நாட்டிலே கிளம்பி தமிழ் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து இளைஞர்களை நம்ம உட்கார்ந்து எழுதி கிட்டத்தட்ட நான் 500-600 புதுக்கவிதை எழுதி கொண்டிருந்தவர்களை மாற்றி மரபு கவிதைக்கு இழுத்திருக்கிறேன். அதுக்காக தான் என்னுடைய பத்திரிகை நடக்குது. ஐயா அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த மரபு கவிதையும் நல்ல தமிழ் மரபும் வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இயக்கம், என்னுடைய கொள்கை. மறைமலையானம் நம்முடைய இயக்குவதால் நாங்கள் எல்லாம் ஒருமித்த கருத்துடையவர்கள். நாங்கள் வந்து உங்களை பாராட்ட வாழ்த்த எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக இது பெரும் பேராக கருதுகிறோம். நீங்கள் வாழ்க, ஒரு ஆண்டு வாழ்க, உங்கள் தொண்டு வாழ்க, தமிழுக்கு தொண்டு செய்வோம், சாவதில்லை என்பது பாரதிதாசனுடைய வாக்கு. நீங்கள் என்று இருப்பீர்கள். நீங்கள் தமிழுக்காக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழுக்காக தமிழுக்காக நீங்கள் சர்வேஸ்வரன் கோயிலுக்கு பண்ணியிருந்தாலும் சரி, ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, தமிழுக்காக நீங்கள் கொண்டாடுவதற்காக எங்கள் தமிழர் சார்பாக ஆய்த்தமிழர் சார்பாக பாராட்டி ஐயா அவர்கள் வெளிநாடுகளில் எவ்வாறு தமிழ் வளர்ச்சி அடைகிறது, தமிழ் வளர்ந்த தமிழ்நாட்டில் எவ்வாறு தமிழ் பேசுவதற்கு கூச்சப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக்குகிறார்கள். அவர்களை பாராட்டி சுவாமி விவேகானந்த கல்வியகத்தினுடைய அரங்காவலர் நித்யானந்தம் அவர்கள் சாங்க அணிவிப்பார்கள். கருப்பு நிற சட்டைக்காரர், காவலில் கெட்டிக்காரர், கருப்பு நிறமாய் இருந்தும் வெள்ளை மனம் கொண்ட தூயூர், உரையெதும் சொல்லா உன்ன குலக்குன்றே, அன்பில் கொடுத்த மறைமலையாரே, வந்து மன்றில் முழங்குவீரே கூறியவர் வருவரும் அவரை. எல்லாம் பெரிய தமிழ் அறிஞர் பங்கு கொள்கின்ற இந்த முத்தமிழ் விழாவிற்கு தலைமையாகும் கல்வி நண்பர் ஸ்ரீ ஜெய்சங்கர் அவர்களே, இங்கே தமிழிலே 3 நூல்களை எழுதி நம்முடைய தென்னாப்பிரிக்க நாட்டு தமிழர்களுக்கு தொண்டாற்றும் நோக்கோடு வருகை புரிந்து ஒரு விழிப்புணர்வை விதைக்க வந்துள்ள அறிஞர் நாராயண் பட்டி அவர்களே, எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய நீண்டகால
முதுபெரும் எழுத்தாளரும் என்னுடைய இனிய நண்பருமான பெருமைக்குரிய கவிக்கொண்டர் மா செங்குட்டுவனார் அவர்களே, தூய தமிழுக்காக வாழ்வே ஒப்படைத்து இந்த நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கிய மொழிஞாயிறு தேவனர் பாவனர் வெளிவந்தவர் பாவலரேறு பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மருமகனாக தூய தமிழுக்கு அறிந்தொண்டு ஆக்கிக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய திருக்குறள் மொழி புலவர் இறைக்குருவனார் அவர்களே, மதிப்புக்குரிய கவிஞர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, எங்களை இங்கே வணிகமுடிய செய்து தென்னாப்பிரிக்கர்களோடு ஒரு நட்புரை உருவாக்கி தந்த அறிவு நண்பர் புலவர் பழனிதாசன் அவர்களே, ஒரு அரிய தமிழ் நூலை தீட்டியுள்ள பாதையை வகிக்கெழு என்னும் நூலை தீட்டியுள்ள மதிப்புக்குரிய கவிஞர் தக்கோலம் கங்கை மணாளன் அவர்களே, நன்றி தெரிவிக்க உள்ள ஏ குமார் அவர்களே, இங்கே வருகின்ற பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழை பற்றி பேசலாம் என்று அவர் சொன்னார். எங்களுக்கு நூலையே கொடுக்கல, நாங்கள் எதிர்க்க பேசுவேன்னு ரொம்ப வருத்தத்தை வெளிப்படுத்தினேன். நான் என்ன பண்ணேன், இவங்கெல்லாம் கொடுக்காம இருந்தேன், நேசத்தில் இருக்குல்ல எடுத்துதான் பார்க்குவேன் என்று அப்படி எடுத்தேன். அதை எடுத்து பார்த்தா இந்த தமிழ் நாட்டு தமிழ் இருக்கு பாருங்க, அந்த நூலை பார்த்தா எனக்கு பெரிய வியப்பு. நம்முடைய நாராயண பக்கிரியா அவர்கள் இரண்டு மொழியிலும் எவ்வளவு ஆழமான அழுத்தமான புலமையை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நேர்மக்காக பார்க்கும்போது என்னால் கொள்ள முடிகிறது. அந்த இரண்டு மொழியிலும் அப்படி ஒரு தேர்ச்சி இல்லை என்றால் இப்படி தமிழை ஆங்கிலத்தின் மூலமாக விளக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு வந்திருக்க வாய்ப்பே